இந்த கடைக்கு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா. சரி சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புன்னு பாஞ்சு என் காதை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? ஓடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளா. கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம். இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறான். சிவன் கோயில் தெரு டான்ஸரா? ஏன்பா உனக்கு என்னாச்சு? இல்லண்ணே, அந்த வீடு என் வீடு தான். அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது? அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? ஏன்பா கூட பிறந்தவன் இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க கூடாதுப்பா. நெத்தியடி நீலகண்டம், நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குங்க? என் புள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்தீங்களே, உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிருவீங்க. நான் வர்றேங்க. டேய் வரேன்டா. அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும். அந்த பொருள் வாங்குறீங்களா? அம்மா ஸ்வீட்டி எங்க? மாடி மேலதான் இருக்கா. பாப்பா முதல்ல அவளை பார்க்கணும். கூட்டு போ. சார், நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு. கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையே படாதீங்க. இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன். சார், நாங்கெல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்களா? நீங்க எல்லாரும் வெளியேறுங்க. ஆமா. இல்ல நீங்க 3 பேரும் வெளியேறுங்க. நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணணும். இது மாத்திரம் இங்க இருக்கட்டுமா? ஆமா. இரு வா. ஏமா உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா? நாமளும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்திருக்கோம். இந்த டாக்டர் முகத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரியா தோணுது. அநேகமா ஐயோ, டாக்டர் காதும் போச்சு. இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க. கிடைக்கிற இடத்துல வாங்கிங்க. நாக்க இழுத்து வச்சு அறுத்து கொடுங்க. ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எவன்டா இங்க முதலாளி? இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவில் போன பொண்ணு கையை பிடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ 2 பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படா தைரியம் இருந்தா நம்மகிட்ட மோதி பாப்பேன். முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கழுத்து இருக்கீங்க. தம்பி போயிருப்பா. இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் நான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம். போயிருப்பா தம்பி போகல. மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தாராரே வேணாம்ப்பா. பெட்ரோல்ன்றா கொளுத்த வேண்டாம். நான் பொலிட்டிக்காரன். நீ வேலை பார்த்தது போறோம். ஐயா இடத்தை காலி பண்ணு. உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அவன் பொழைச்சு போகட்டும். இதுதான் சாக்குன்னு வெளியே போய், அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டல, நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல. You are dismissed. Get up. Thank you. இது என்னது? ஓ வச்சுக்கோ. தம்பி அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே. வெளியில போனா எத்தனையோ வேலை. படிச்சுட்டு போறோம். சரி என்ன வாடா. முதலாளி வரையா? நான் வரையா? உளற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க வேலையை விட்டு நின்னுட்டீங்க. காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம். அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு மட்டும் பெருசு இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வரேன். வாங்கோ வாங்கோ, தவண முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உங்ககிட்ட வர்றது? ஏடா கூடமா பேசுறேன், மூஞ்சியை இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா, எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார். கடங்காரன் ஆக்குறது எடுத்த கடை, பணக்காரன் ஆக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். இழிச்சுவாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபா, வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டியை வச்சு காட்டனை தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புற
எனக்கு ஒண்ணு கொடுங்க. அண்ணா எனக்கு ஒண்ணு கொடுங்க. வாங்கிக்க சார், சீக்கிரம் எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க சார். வாங்கிக்க இங்க ஒண்ணு. வாங்கிக்க சார், இந்த பக்கம் ஒண்ணு கொடுங்க. வாங்கிக்கோ. இந்தாங்கண்ணே, நல்ல குலுக்குங்கண்ணே. யார் வந்து அதிர்ஷ்டசாலி? ஒரு சீட் அடியா. எடியா? புறா. ஆஹா, 5 நம்பர். 5 5. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நான் தான். எங்க நீதானா? யோ பண்ணாட, அலையாத, வாயா அந்த பக்கம். இருயா. எங்க இதுக்குன்னே சிங்கப்பூர்ல இருந்து போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, இனி அடுத்த குலுக்கல் தான். போங்கய்யா. அப்படியா? அடுத்த குழுக்குள்ள எப்பங்க? இது புறா. வாயா, அத குடு. பெரிய ஹரியானா குழுக்கள். யோ சிங் சாங், எங்க 2 பேரும் ஒரு சிலடு. உன் மூஞ்சி வேணா போடா. போடா, எங்க 2 பேரையும் மட்டும் எடு. சீக்கிரம் எடு. உள்ள நுழைஞ்சிருவா. எடு எடு. இந்த நெத்தி அடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான். சந்தேகப்படாம வாங்குங்க. அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க. வரங்க. சரிங்க. நல்லதுங்க. அண்ணே. என்னடா இந்தாடா, இதுல போ. என்னண்ணே இது? இதுல போடா. போடா. கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுறது. ச்சே. அண்ணே, என்னடா? ரொம்ப பெருசாயிடுச்சுண்ணே. ஆ? எதுடா? நம்ம கடை. ம், இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வான். ஐயா, ஓ, பிச்சைக்காரனா? இந்தா 10 ரூபாய். போய் உட்லன்ஸ் சாப்பிடு. இங்க நல்லா இருக்கணும். போமே. ஐயா, உனக்கு 1ஆம் தேதி தான் போடுவேன். இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை. அண்ணே. என்னடா அண்ணன் ஒண்ணு இந்தியாவில் பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும். எஸ் சார். சார், ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் சாப்பிடணும்டா. அப்ப சிங்கிள் டீ அடிங்க. அடிச்சு பல்லக்கில எல்லாம் கழட்டி போடுவேன். டீ குடிக்கிறவன் நான். இந்த நெத்தி அடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான். இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும். அது நீ கொடுக்க கூடாது, என் பிஏ தான் கொடுக்கணும். போமே. பிஏ போமா. எஸ் சார். அந்த 5 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு? பேங்க்ல போடுச்சு சார். ஓகே ஓகே. டெலிபோனுக்கு பணம் கட்டியிருக்கேன். அமௌண்ட் ஒயிட்ல கட்டியிருக்கேன். பிளாக்ல போன் வச்சா ஒத்துக்காத, கலர்ல வைக்க சொல்லு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். பிஏ எஸ். திஸ் இஸ் சில்வர். எஸ். நோ, இத கோல்ட் ஆக்கி காட்டுறேன். கோ யூ கோ. என்ன தம்பி சௌக்கியமா? சௌக்கியம் இருக்கட்டும், இறங்கி வாங்க. அண்ணே, நான் உன்னை கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எப்படி ஸ்டடி ஆனீங்க? ம், சொல்றேன். இவ்வளவு நாள் மூளை இல்லாம உழைச்சிட்டு இருந்தேன். இப்ப மூளையோட பொழைச்சிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது. இங்க வா, நீ நம்ம பையன், உன்கிட்ட சொல்றது தப்பு இல்ல. அண்ணே, ஜனங்களை இப்படி ஏமாத்தலாமா? ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அண்ணே, உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் பெரிய மனுஷன் ஆகிடுவேன். ஜெயில் கிடைச்சா கூட எனக்கு கேட்கலாஸ் தான். இந்த பார், நீ ஏன் அந்த களிமண்ணிட்டு வேலை செய்யற? பேசாம என் கடைக்கு வந்துரு. என்ன மாதிரி உன்னை பெரிய மனுஷன் ஆக்குறேன். எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்காது. நீ ரொம்ப தாக்குற. குட் பை. யோசனை பண்ணா வாங்க. யோசனை பண்ணா உருப்படவே முடியாது. டேய், நல்லா குளுக்குடா. பிஏ ஒன்னு எடு. எப்போ உங்க பிஏ தான் எடுக்கணுமா? நாங்க எடுக்கக்கூடாதா? யோ, இஷ்டம் இல்லைன்னா காசு வாங்கிட்டு போயா. எல்லாம் ஓ இஷ்டமா? ஆமா, ஏன் இஷ்டம் தான். விட்டு வந்திருக்கியா? எனக்கு எட்டு வந்திருக்கு. அட, இதுவே எட்டுதான். இனிமேட்டா செத்துற போறாயா? வாங்க, ஆளு குறைச்சாம தூக்கிட்டு போலாம். டிவியை தூக்குறானே. தூக்கட்டும். அண்டாவை தூக்குறானே. தூக்கட்டும். அவனுக்கு கொடுத்த காசு தானே. ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போறானுங்களே. வேணா ஆளுக்கு 2ஆ தூக்க சொல்லு. என்ன என்ன நொண்ண? எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. டேய், இப்பவாவது திருந்து தாய் வீட்டுக்கு வாங்கடா. எந்த பேய் வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம். என்னண்ணே இது? என்ன அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சிட்டியே. வேணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க. டேய்,
நீ ஏன்டா கவலைப்படுற? உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன்டா. என்னண்ணே இது? ஜெயிலு. என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னீங்க? இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க? உட்கார வச்சு தான் போடுறாங்க. நம்ம எப்பன்னே வெளிய போவோம்? கதவை திறந்த உடனே போயிடலாம். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்துனீங்களா? இல்லையே. ஏன்? வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேண்டும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம், அடிச்சே. காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறது. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அடாடாடாடா, அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. ஆஹா. முதல்ல இத திறங்க நீங்க. திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. ஆல்பம், ஆல்பம். மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன சேலையே காணவில்லை? அட நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். ஸ்வீட்டி. எப்படி என் மகன் மாதிரி வருது? என்ன உடை, என்ன நடை, என்ன இட்டை. இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல். சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். அடச்சே. ராமனை எங்கயா தூக்கி சென்ன? சீதை ஐயா. எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ, பிள்ளைகளே, இது போதும். வாயைத் திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம், பணம். நில்லு. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. விழா எங்கே? மேடையில. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.